ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரேமில் வந்து எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் 18 இன்ச் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இதில் உள்ள ரிங்கில் பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத் சுற்றி வச்சுருக்கேன். வெளியே ரிங் பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளைனாக தான் வச்சுருக்கேன். நம்மளுடைய ஃப்ரேமில் எதுக்காக இந்த துணியை போட்டு வார்ப்பிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரேமும் ரொம்ப நாளைக்கு வரும், டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் அதில் போட்டு ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ப்ளவுஸுமே வந்து டேமேஜ் ஆகாது. கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் இதை மாதிரி கழட்டி எடுத்து வச்சிடலாம். உள்ள ரிங்கை நம்ம இப்போ கீழே வச்சாச்சு. இது மேலே வந்து நம்ம ப்ளவுஸை வந்து போட போகிறோம். இப்போ நான் பேக் நெக் வந்து இதில் கிளாத் அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி சென்டர் பாயிண்ட் வர மாதிரி அந்த பேக் நெக் வந்து கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ அதை மாதிரி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் எடுத்து விட்டுறேன். சென்டரில் வந்து அந்த ஃப்ரேமுடைய சென்டரில் நம்மளுடைய பேக் நெக் வரணும். இப்போ சுருக்கமெல்லாம் இல்லாமல் இழுத்து விட்டுட்டு நம்ம மேலே உள்ள ரிங்கோடைய அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டேன். அந்த கீழே இருக்க ஃப்ரேம் வந்து நமக்கு கரெக்டாக ரவுண்டாக தெரியுது. அந்த ரவுண்டில் வந்து நம்ம சென்டருக்கு வர மாதிரி ஃப்ரேமோடைய சென்டரில் பார்த்திங்கன்னா இப்போ பேக் நெக் கரெக்டாக அட்டாச் ஆகிற மாதிரி வச்சுட்டோம். இப்போ நம்ம அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஃப்ரேம் மேலே வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஃப்ரேம் வந்து அந்த கீழே இருக்க ஃப்ரேம் மேலே அட்டாச் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிக்கிறேன். லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃப்ரேம் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரேமை கையில் எடுப்போம். கையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கிளாத் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. அதனால் இப்போ வந்து நம்ம அந்த ஸ்க்ரூவை வந்து லைட்டாக டைட் பண்ணிக்கிறேன். ஃபுல் டைட் வைக்கல, மீடியமான டைட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீடியமான டைட் வச்சுட்டு இப்போ இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்க கிளாத் எவ்வளோ சுருக்கமாக இருக்குது, அது இல்லாமல் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த ஃப்ரேமில் சைடில் வந்து டைட் பண்ணிட்டு வர போகிறோம். இந்த சைடில் நம்ம ரொம்ப வேகமாக பிடிச்சி கிளாத்தை இழுத்தோம் அப்படின்னா கிளாத் டேமேஜ் ஆகிடும். அதனால் லைட்டாக பிடிச்சி ஸ்லோவாக இழுத்துக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம இழுத்துட்டு வந்துடணும், சுருக்கம் இல்லாத அளவுக்கு. இப்போ இதே மாதிரி எல்லா பக்கமும் இந்த சுருக்கம் இல்லாமல் லைட்டாக இழுக்கணும். ரொம்ப வேகமாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஒரு ரவுண்டு ஃபுல்லாக இதை மாதிரி நம்ம ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு நமக்கு சுருக்கம் எப்படி இருக்குது, டைட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ எல்லா பக்கமும் நான் சமமாக இழுத்து விட்டுட்டேன். இப்போ ஸ்க்ரூவை கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன், ரொம்ப டைட் பண்ணலை, ஸ்க்ரூவை லைட்டாக டைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஃபுல் டைட் வைக்கக்கூடாது. இப்போ அடுத்த டைட் வச்சுட்டு திரும்ப வந்து நம்ம இந்த ஃப்ரேமை இதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம வந்து இழுத்து விட்டுக்கணும். நம்ம இந்த கிளாத்தை டைட் பண்ணும்போது ஒரு பக்கமாக இருந்து மட்டும் டைட் பண்ணக்கூடாது. அது மாதிரி டைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணது, ட்ரேஸ் பண்ணது எல்லாமே ஒரு பக்கமாக போயிடும், கோணையான மாதிரி ஆகிடும். அதனால் எல்லா பக்கமும் ஈவனாக லைட்டாக இழுத்து விட்டுக்கிட்டே வரணும், நமக்கு ஃபுல் டைட் வர வரைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேமில் வச்சு கார்பன் பேப்பரோ இல்லை பென்சில் வச்சோ ட்ரேசிங் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரேசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஃப்ரேமில் போட்டதுக்கப்புறம் ட்ரேசிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரேம் வந்து லூஸ் ஆகிடும், அந்த கிளாத் லூஸ் ஆகிடும். அப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்பயுமே ஃப்ரேம் டைட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கரெக்டான அளவில் மார்க் பண்ணிவிட்டு 4 இன்ச் கேப் விட்டு திரும்ப இன்னொரு மார்க்கிங் கொடுத்துருக்கேன். எதுக்காகனா நான் வந்து அந்த நெக் லைன் கொடுக்கறதுக்காக அந்த மார்க்கிங் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேண்டாக ட்ராயிங் பண்ணியிருக்கேன். நான் ட்ரேசிங் பண்ணலை, ஃப்ரீ ஹேண்டாக கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். எல்லா சைடுமே நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டோம் கிளாத்து. இப்போ நமக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தப்ப ரொம்ப சுருக்கமாக லூஸாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் டைட் வந்துடுச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு டைட் வச்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.